ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காய் நான் கர்த்தரை அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாக இந்த 10வது மாதத்தினுடைய இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் கர்த்தர் நமக்கு ஜீவன், சுகம், பலன் எல்லாவற்றையும் தந்து நம்மை ஆச்சரியமாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இந்த காலை வெளியிலே நான் வாசித்த சங்கீத வசனத்தின்படி இந்த தேவன் என்னென்னைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்று சொல்லி எழுதப்பட்ட வார்த்தையின்படி அவர் ஒருவரே நம்மை நடத்துகிறவராய் காணப்படுகிறார். பக்தன் சொல்லும்போது உபாகமத்தில் சொல்கிறார் 32ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார், அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவனோடு கூட இருந்தது இல்லை என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப நம்மை நடத்துகிற கர்த்தர், நடக்க பண்ணுகிற கர்த்தர், நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாய கர்த்தர் நானே என்று சொல்லி சொல்லுகிறார். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு என்ன செய்வேன், காட்டுவேன். உண்மையில கர்த்தர் இந்த வரைக்கும் நம்மை ஆச்சரியமாய் நம்மை நடத்தி இருக்கிறார். இந்த ஆலயம் இங்கே வருவதற்கு முன்பு இங்கே ஒரு கோழி பண்ணை ஒன்று இருந்தது. அந்த கோழி பண்ணையில் அந்த வீட்டார் இங்கே பக்கத்தில் குடியிருந்தார்கள். நேற்றைய தினத்தில் அந்த வீட்டினுடைய குடும்பஸ்தன் மரித்து போனார். அவனுடைய காரியங்கள் அங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. ஆயினத்தை இன்றைக்கு கொஞ்சம் சத்தத்தை எல்லாம் நாம் குறைத்து வைத்து நாம் இது பண்ணி, ஏனால் யாருக்கும் நாம் தொந்தரவு இல்லாதிருக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணம். ஆனாலும் கர்த்தர் நல்லவர். அந்த குடும்பத்தாருக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் கர்த்தர் தாமே தந்தருளுவாராக. விசேஷமாய் நான் ஒன்று சொல்லுகிறேன். நேற்று நான் அந்த மரண வீட்டுக்கு கடந்து போயிருந்தேன் பார்க்கும்படிக்கு. விசாரிக்கிற வேளையிலே அவர்கள் சொன்னார்கள், காலையில் 5 மணிக்கு எழுந்தார், கடைக்கு போனார், திரும்பி வரும்போது மிகுந்த வேதனையோடு கூட வந்தார். வாகனத்தை நிறுத்த கூட அவரால் முடியவில்லை. மகனை கூப்பிட்டு நிறுத்த சொன்னார். படியில் உட்கார்ந்தார். நெஞ்சு வலிக்கிறது என்று சொன்னார். மருத்துவமனைக்கு போகிற வழியிலே மரித்து போனார். மரணம் எப்பொழுது வரும் என்று ஒருவரும் என்ன செய்யார்கள், அறியார்கள். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. மரணம் எப்பொழுது சந்தித்தாலும் நாம் கண் விழிக்கும் போது நாம் கர்த்தருடைய சமூகத்தில் காணப்படுவோம். கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசிக்கிறோம். 17ஆம் சங்கீதத்தில் கடைசி வசனத்தில் நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம், நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது சாயலால் என்ன செய்வேன். ஒருவேளை இங்கே கண் மூடினாலும் கர்த்தருடைய நாளிலே நாம் கண் விழிக்கும் போது நாம் எப்படி இருப்போம், அவருக்கு ஒப்பாயிருப்போம். அவருடைய சாயலை நாம் தரித்துக் கொள்வோம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. நம்பிக்கையற்ற உலகத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை, நமக்கு ஒரு நித்திய ஜீவன் உண்டு, மறுமையின் வாழ்வு நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த வாழ்க்கைக்காகத்தான் நம்ம இவ்வளவு பிரயாசப்படுகிறோம் இந்த உலகத்தில். உண்மையில சொல்ல போனால் கடந்த திங்கட்கிழமை நடந்த வாலிபர் கூடுகை மிகுந்த ஆசீர்வாதமாய் காணப்பட்டது. கர்த்தருடைய பிள்ளைகள் அநேகர், வாலிபர்களும் பெரியவர்களும் கூட கலந்து கொண்டார்கள். அது அநேகருக்கு ஆசீர்வாதமாய் காணப்பட்டது. உண்மையாகவே கர்த்தர் அருமையான வாலிப பிள்ளைகளை, பாஸ்டருடைய பிள்ளைகளை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தினார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலையில் கர்த்தர் நமக்கு செய்த எல்லா உபகாரங்கள், அதனால் ஒரு தேவையாகிலும் குறைவில்லாமல் சந்திக்கப்பட்டது. ஒன்றும் குறைவே இல்லை. காணா ஒரு கல்யாணத்தில் குறைவு வந்தது, ஆனால் வாலிபர் கூடுகையில் எந்த ஒரு குறைவில்லாதபடி கர்த்தர் சம்பூர்ண ஆசீர்வாதத்தை அந்த நாளிலே ஒழிந்தார். அதற்கு உதவி செய்த அருமையான பிள்ளைகள், மாம்ச பிரகாரமாய் பல காரியங்கள் இந்த கொடுகைக்கு உதவி செய்தீர்கள். உங்கள் எல்லாருக்கும் என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை சொல்லிக்கொள்கிறேன். உங்களுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை கர்த்தர் உங்களுக்கு தந்தருள்வாராக. கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து போவோம். பரிசுத்த வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம்
மூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் எழுதியிருக்கிறவர்களை கைக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாயிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தலைகளை தாழ்த்துவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, இன்றைக்கு என்னோடு பேசு, எனக்காக பேசு ஆண்டவரே. தனிப்பட்ட விதத்தில் நம்முடைய வார்த்தை எனக்கென்று வரட்டும். பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் வசனம் தந்தார் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி இன்றைக்கு நீர் எங்களுக்கு இந்த வசனத்தை தந்திருக்கிறீர்கள். ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து எங்களுக்கு பிட்டு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் அடியேனும் இந்த வசனத்தின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உங்களுடைய கிருபை தங்கி இருக்கட்டும். வலைதளத்தில் எங்களோடு இணைந்திருக்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஒவ்வொருவரும் இந்த நாளிலே உங்களுடைய வசனத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் கடந்து போக கர்த்தர் அனுக்கிரகம் செய்ய கிருபை சூழ்ந்து இருக்கட்டும். ரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் எழுதியிருக்கிறவர்களை கைக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் எப்படி இருக்கிறது? சமீபமாய் காணப்படுகிறது என்று எழுதப்பட்டிருக்கு. முன்னே இருந்த காலத்தை பார்க்கிலும் இப்பொழுது காலம் எப்படி இருக்கிறது? சமீபமாயிருக்கிறது. எதற்கு சமீபமாயிருக்கிறது? நன்றாய் கவனியுங்கள். கர்த்தருடைய வருகைக்கு நாட்கள் எப்படி இருக்கிறது? சமீபமாயிருக்கிறது. இனி நாட்கள் அதிகம் இல்லை என்றுதான் கர்த்தருடைய வசனம் நமக்கு சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே வசனம் சொல்லுகிறது, காலம் குறுகினது. மேலும் சகோதரரே, இனி வரும் காலம் எப்படிப்பட்டது? குறுகினது. போதும். இனி வரும் காலம் எப்படிப்பட்டது? ஷார்ட், வெரி ஷார்ட், ரொம்ப குறுகினது. நீ அதிக நாட்கள் இல்லை. உலகத்தினுடைய அழிவுக்கோ கர்த்தருடைய வருகைக்கோ அதிக நாட்கள் இல்லை. அதுதான் மிக முக்கியமான ஒரு செய்தி. இந்த காலையில் அநேக நினைத்திருக்கிற இன்னும் வருஷங்கள் நிறைய இருக்கு. இல்லை, கர்த்தருடைய வருகை எவ்வளவு சமீபமாக இருக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. 2வது காரியம், கர்த்தருடைய வசனத்தில் வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிற வேளையிலே வசனம் அங்கே சொல்லுகிறது, இனி காலம் என்ன செய்யாது? செல்லாது. வசனத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. செல்லாதுன்னா நம்ம கிட்ட இந்த நோட்டு செல்லாது, பைசா செல்லாதுன்னு சொல்றாங்க. அந்த செல்லாது அல்ல. நோ லாங்கர். அதிகமான நீண்ட நாட்கள் இல்லை, கொஞ்ச நாட்கள் தான் இருக்கிறது. ஒன்றை நன்றாய் அறிந்து கொள்ளுங்க, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரமே உண்டென்று அறிந்து அவன் என்ன செய்கிறானாம்? மிகுந்த 12வது வசனம் வெளிப்படுத்தல் 12:12 வாசிப்போமா? ஆகையால் பரலோகங்களே, ஆகையால் வாசமாயிருக்கிறவர்களே கலிகூறுங்கள், பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியினால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று என்ன செய்தேன்? சொல்ல கேட்டேன். பிசாசு கூட தெரியுது என்ன என்று, தனக்கு கொஞ்ச காலம்தான் உண்டு என்று சொல்லி, அதிக நாள் இல்லை என்று அவன் நன்றாய் அறிந்திருக்கிறார். ஆனால் நமக்கோ, விசுவாசிகளாய நமக்கோ, காலத்தை நாம் வீணாய் செலவு செய்து கொண்டிருக்கிறோம். காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறோம். அவன் செய்கிற காரியத்தில் ரொம்ப தீவிரமாக இருக்கிறார். எத்தனை பேரை
அவன் தன்னுடைய நரகாக்கினிக்கு நேராய் கொண்டு போக வேண்டுமோ அவ்வளவு தீவிரமாய் அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். உலகத்தில் பாருங்கள், செய்தித்தாளை விரித்தால் போதும், கொலை குற்றங்கள், திருட்டு, கொள்ளையடித்தல், ஏமாற்றுதல், பண ஆசை, அது நிமித்தமாய் மற்றவர்களை ஏமாற்றுகிற காரியங்கள் இதெல்லாம் நிறைந்திருக்கிறது. இதெல்லாம் சத்துவனுடைய கிரியையாய் காணப்படுகிறது. ஆனால் தேவ பிள்ளைகளாய் காணப்படுகிற நாம் நம்முடைய நாட்கள் கொஞ்சம் என்று அறிந்து விழிப்போடு ஜாக்கிரதையாய் தேவ ராஜ்யத்தில் சேர்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டியது அவசியம். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 22 அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் என்ன செய்யட்டும், பரிசுத்தமாகட்டும். அருமையானே, கர்த்தர் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி இருக்கிறாரே. நாம் எவ்வளவாய் பரிசுத்தம் அடைய வேண்டியது நமக்கு தேவையான ஒரு காரியம். பரிசுத்தம் மிக முக்கியம். ஏன் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை என்ன செய்வதில்லையே, தரிசிப்பது இல்லையே. பரிசுத்தவான்களை சேர்க்கும்படிக்குத்தான் இயேசு சீக்கிரமாய் ஆகாயத்தில் வெளிப்பட போகிறவராய் காணப்படுகிறார். அவருடைய வருகை சீக்கிரம் என்பதை இந்த காலையிலே உணர்த்தும்படிக்குத்தான் கர்த்தரின் இருதயத்தின் ஆழத்தில் இந்த வார்த்தையை தந்திருக்கிறார். முதலாவது காரியத்தை நன்றாய் சிந்திப்போம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நான் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17:30. அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கு உள்ள மனுஷர் எல்லாருக்கும் என்ன செய்கிறார், கட்டளையிடுகிறார். நல்ல கவனிப்போம். மனம் திரும்புதல் ஒரு கட்டளையாய் காணப்படுகிறது. எவ்விதமாய் ஞானஸ்நானம் ஒரு கட்டளையோ, அபிஷேகம் பெற்றுக்கொள்வது ஒரு கட்டளையோ, அதே போல மனம் திரும்புதலும் என்னவாயிருக்கிறது, கட்டளையாய் காணப்படுகிறது. இங்கே வசனம் சொல்கிறது, முதலாவது காலம் அறியாமை உள்ள காலங்களில் தேவன் எப்படி இருந்தார், காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் என்ன செய்கிறார். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையில முதலாவது கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தது அல்ல காரியம். கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததினால எனக்கு பரலோகம் வாக்கு பண்ணி இருக்கிறது, அது பட்டா போட்டு வைத்திருக்கிறது என்று ஒருவரும் சிந்தித்துக் கொள்ளக்கூடாது. பாவத்தை விட்டு முதலாவது மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புதல் மிக மிக முக்கியமான ஒரு காரியம் கிறிஸ்தவ வாழ்க்கையில. அது எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். அவன் இந்துவாயிருந்தாலும், முகமதியனாயிருந்தாலும், அவர் நாஸ்திகவாதியாயிருந்தாலும், சன்மார்க்கனாய் துன்மார்க்கனாய் காணப்படுகிற எவரானாலும் சரி, எல்லாரும் என்ன செய்ய வேண்டும், மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான் தேவனுடைய கட்டளை. மனம் திரும்புதல் எவ்வளவு முக்கியம். பாவத்தை விட்டு பரிசுத்தராய் இயேசுவின் பக்கம் திரும்புவதுதான் மனம் திரும்புதலாய் காணப்படுகிறது. பாவத்திற்கு முழுவதுமாய் விடை கொடுத்து விட்டு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவதுதான் மனம் திரும்புதல் என்பதற்கு காரணமாய் காணப்படுகிறது. அருமையானவர்களே, நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் முதலாவது அவர் பிரசங்கம் பண்ணும்போது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கிறது, சமீபமாயிருக்கிறது என்று சொன்னார். பரலோக ராஜ்யம் யாருக்கு சொந்தம், மனம் திரும்புகிற ஒரு மனுஷனுக்கு தான் சொந்தமாயிருக்கிறது. மனம் திரும்புதலை குறித்து ஏராளமான வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் என்ன உண்டு, மிகுந்த சந்தோஷம் உண்டு. தூதர்களுக்கு முன்பாக பிதாவின் சமூகத்தில் அவ்வளவு சந்தோஷம் என்று சொல்லுகிறார். அப்படியானால் இன்றைக்கு மனம் திரும்புதல் எவ்வளவு அவசியம். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கிற வேளையில வசனம் சொல்லுகிறது, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி
மனம் திரும்பினால் மட்டும் போதாது, அடுத்து செய்ய வேண்டிய காரியம் என்ன? சுவிசேஷத்தை விசுவாசிக்க வேண்டும். தேவ வசனத்தை விசுவாசிப்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். ஏன்? வசனம்தான் நம்மை பரிசுத்தப்படுத்தும், வசனம்தான் நம்மை காத்துக்கொள்ளும். வாலிபன் தன் வழியதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதினால் தானே என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனால் பிறந்தவன் எவனும் தன்னை காத்து கொள்ளுகிறான், பிசாசவன் என பொல்லாங்கன் அவன் என்ன செய்யான், தொடான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் என்ன செய்தேன், வைத்து வைத்தேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான், ஏனெனில் அவருடைய வித்து அல்லது வசனம் அவனுக்குள் என்ன செய்கிறது, தரித்திருக்கிறது. அப்ப வசனத்தை எவ்வளவாய் ஒரு மனுஷன் விசுவாசிக்கிறானோ அவ்வளவாய் அவனை மனம் திரும்புதலின் வாழ்க்கை தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும். வசனம் இல்லாதபடிக்கு நான் மனம் திரும்பினேன் என்று சொல்லி ஒருவரும் சொல்ல முடியாது. மனம் திரும்பின ஒரு மனுஷன் வசனத்தை கை கொண்டு நடக்கிறவனாய் காணப்பட வேண்டும். மனம் திரும்பினதற்கு அடுத்தபடியாய் செய்ய வேண்டிய காரியம் என்ன, அதை நன்றாய் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய வசனத்தின் மூலமாய் மனம் திரும்பின ஒரு மனுஷன் செய்ய வேண்டிய காரியம், அடுத்தது அவன் ஞானஸ்நானம் பெற வேண்டும், அடுத்தது அவன் அபிஷேகம் பெற வேண்டும், கர்த்தருக்கு சாட்சியாய் தேவனுடைய சபையிலே நிலைத்திருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திருவுள சித்தமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வசனத்தை சொல்லுகிறதை நன்றாய் கவனித்து பாருங்கள். காலம் நிறைவேறிற்று என்று சொன்னார். மனம் திரும்பி சுவிசேஷத்தை என்ன செய்யுங்கள், விசுவாசிகள். காலம் நிறைவேறிற்று என்று சொன்னால் என்ன? கலாத்தியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிற வழியிலே வசனம் சொல்லுகிறது, காலம் நிறைவேறின போது ஸ்ரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்தின் கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் என்ன செய்தார் பாருங்கள். கர்த்தருடைய வசனத்தை வாசித்தோம். காலம் என்ன செய்தது, நிறைவேறிற்று. தேவன் அந்த நாட்களை நன்றாய் தம்முடைய மனதிலே வைத்திருந்து காலம் நிறைவேறின போது கர்த்தர் செய்த காரியம் என்ன? ஸ்திரீயின் இடத்தில் பிறந்தவரும். இயேசு யார் என்று கேட்டால் அவர் ஸ்திரீயின் வித்து என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் ஸ்திரீயை பார்த்து சொன்னார், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் என்ன செய்வேன், பகை உண்டாக்குவே என்று சொன்னார். ஸ்திரீயின் வித்தாய் பிறந்தவர் யார் என்றால் அதனால்தான் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்திரீயினிடத்திலே பிறந்தவர். இயேசு புருஷ சித்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது என்ன செய்யல, பிறவாமல் காணப்பட்டவர். அவர் ஸ்திரீயினிடத்திலே பிறந்தவர். அடுத்த வசனம் சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்திற்கு என்ன செய்தவர், கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் இந்த உலகத்திற்கு என்ன செய்தார், அனுப்பினார். குறிப்பிட்ட காலத்தில், சரியான காலத்தில் தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். எதற்கு? வசனத்தில் வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆவது வசனத்தில் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் என்ன செய்தார். அப்ப அவர் வந்ததின் நோக்கம் என்ன? பாவிகளை என்ன செய்யும்படிக்கு, ரட்சிக்கும்படி. பாவ உலகத்தில் பாவத்திலே சிக்குண்டு தவிக்கிற ஜனத்தை ரட்சிக்கும்படியாய். அந்த ரட்சிப்பு எப்படிப்பட்டதாய் இருக்கோ வசனம் சொல்லுகிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலும் 5ஆவது வசனத்திலும் வாசிக்கிற வழியில, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை பார்த்தீங்களா, அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து கிடந்த நம்மை அவர் உயிர்ப்பித்தாராம். எப்படி? 5ஆவது வசனத்தில் பாவங்களில் அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட என்ன செய்தாராம். அதுக்கு முந்தின வசனத்தையும் கொஞ்சம் வாசிங்கம்மா. 4ஆவது வசனம், தேவனோ இரக்கத்தில் எப்படிப்பட்டவராய், நல்ல கவனிக்கணும். தேவன் எப்படிப்பட்டவர்? இரக்கமுள்ளவர். மனுக்குலத்தின் மேல் இரக்கம் வைத்தபடியினால் அவர் நம்மேல் வைத்த இரக்கம் எப்படிப்பட்டது, பெரியது. அந்த இரக்கத்தினால் தான் கர்த்தர் செய்த காரியம் நன்றாய் கவனியுங்கள்.
இயேசுவை இந்த உலகத்திற்கு என்ன செய்தார்? அனுப்பினார். நாம் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் எப்படிப்பட்டவர்களாயிருந்தோம்? மரித்தவர்களாய் காணப்பட்டோம். ஆனால் கிறிஸ்து நம்மை என்ன செய்திருக்கிறார்? உயிர்ப்பித்திருக்கிறார் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. நாம் அவராலே உயிர்ப்பிக்கப்பட்டோம். பாவத்திலிருந்து ஒரு ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டோம். இன்றைக்கு நாம் பாவி அல்ல, நாம் பரிசுத்தவான்களாய் காணப்படுகிறோம். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே நாம் பாவமறை என்ன செய்யப்பட்டோம்? கழுவப்பட்டோம், பரிசுத்தமாக்கப்பட்டோம், நீதிமான்களாய் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? காணப்படுகிறோம். காலம் நிறைவேறிற்று. அறியாமையுள்ள காலத்தில் ஜீவித்தது போல இந்த நாட்களிலே ரட்சிப்பை உதாசீனப்படுத்தி ஜீவிக்க வேண்டாம். வசனத்தில் வாசிக்கிறோம், அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும்போது சொல்கிறார், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் எப்படி இருக்கிறாரா? நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். ஒருவரும் கெட்டு போக கூடாது. எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். அதற்குத்தான் அவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். மனம் திரும்புங்கள் என்று இன்றைக்கும் கர்த்தர் கூவி அழைக்கிறவராய் காணப்படுகிறார். நம்முடைய ஊழியர்களை கொண்டு, விசுவாசிகளை கொண்டு மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள் என்று சொல்லி. காரணம், காலம் சமீபமாயிருக்கிறது. மனம் திரும்ப வேண்டிய காலத்தில் மனம் திரும்பாதிருப்போமானால் நாம் அதற்கு பின்பு எதையும் செய்ய இயலாது. ஒருவனும் தேவனுடைய கிருபையை என்ன செய்யாதபடிக்கு, இழந்து போகாதபடிக்கு. ஏசாவுடைய காரியத்தில் சொல்லப்படுகிற வார்த்தை எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இடது பக்கத்தில், ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவன் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து போன ஏசாவை போல இராதபடிக்கு எப்படி இருங்க. ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலை வேளையில ஒரு எச்சரிப்பு. ஒருவேளை போஜனத்திற்காக, அவன் அன்றைக்கு போஜனத்திற்காக கிறிஸ்துவை மறுதலித்து போகிறவனாய் காணப்பட்டார். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் அநேகர் தங்களுடைய திருமண வாழ்க்கையில கிறிஸ்துவை மறுதலித்து ஓடுகிற எத்தனையோ பேர், வேலை நிமித்தம், சிற்சில உலகத்தினுடைய ஆசைகளின் நிமித்தம், அற்பமான காரியத்தின் நிமித்தம் கிறிஸ்துவை இழந்து போன எத்தனையோ பேர் இந்த நாட்களில் எனக்கு தெரியும். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய கிருபையை ஒரு கால் என்ன செய்யாதிருங்கள், உதாசீனப்படுத்தாதிருங்கள். எல்லா காலத்திலும் கர்த்தர் கிருபை உள்ளவராயிருக்க மாட்டார். தேவனுடைய கிருபை இலவசமானது. ஆனால் அந்த கிருபையை நஷ்டப்படுத்தாதபடிக்கு கிருபையை நாம் என்ன செய்ய கடவோம்? பற்றி கொள்ள கடவோம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஏன் பற்றி கொள்ள வேண்டும் கிருபையை? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில், கடைசி வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடு பக்தியோடு தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி. எதை பற்றி கொள்ளணும் ஐயா? வேற உலகத்தின் காரியத்தை பற்றி கொண்டிருக்க வேண்டாம். உலகத்தின் காரியம் எல்லாம் வேதம் சொல்லுகிறது, உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது என்று சொல்லி. அதெல்லாம் மாயையானது. அது புகையை போல காணப்படுகிறது, நிழலை போல, சாய்ந்து போகிற நிழலை போல காணப்படுகிறது. ஆனால் ஒன்று, கர்த்தருடைய கிருபையோ என்றென்றைக்கும் என்ன செய்யும்? நிலைத்திருக்கும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறதே. நம்முடைய ஜீவிதத்தில் மனம் திரும்பினோம், இன்னும் கர்த்தருக்காய் நாம் சாட்சியாய் ஜீவிக்க, மற்றவர்களை மனம் திரும்புதலுக்கு நேராய் நாம் நடத்த வேண்டியது அவசியமான ஒரு காரியம். நாம் நடத்துகிறோமா? இரண்டாவது காரியத்துக்குள்ள கடந்து போவோம். வாசிப்போம் லூக்கா எழுதின சுவிசேஷம்
19ஆம் அதிகாரம் 41 முதற்கொண்டு வாசிக்கலாம். லூக்கா 19:41 முதற்கொண்டு. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாயிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு எப்படி இருக்கிறது? மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியினால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்தில் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளை தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். அறியாமை உள்ள காலத்திலே கர்த்தர் மனம் திரும்புங்கள் என்று சொன்னார். இரண்டாவது ஒரு காலம் வசனம் சொல்லுகிறது 43வது வசனத்தில், உன்னை சந்திக்கும் காலம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் சந்திக்கிற ஒரு காலம் ஒன்று உண்டு. அருமையானவர்களே, அடியேனும் ஒரு பெந்தேகோஸ்தே குடும்பத்திலே பிறந்து வளர்க்கப்பட்டிருந்தாலும் என்னுடைய வாலிப வயதில் கர்த்தரை விட்டு தூரமாய் போய் கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் கர்த்தர் ஒரு நாளில் என்னை சந்தித்தார். என் பெற்றோருடைய கண்ணீர் உள்ள ஒரு ஜெபம் என் வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றிற்று. வாலிப நாட்களிலே கர்த்தருக்கு என்னை முற்றிலும் அர்ப்பணித்தேன். என்னுடைய சிந்தையெல்லாம் இந்த உலக பிரகாரமான ஒரு நல்ல வேலையை செய்து அதோடு கூட கர்த்தருக்கு சாட்சியாய் ஜீவிக்க வேண்டும் என்று. ஆனால் கர்த்தர் விடவில்லை. இந்த மகிமையான சுவிசேஷத்தை ராஜ்யத்திற்கு பரப்பத்தக்கதாய் கர்த்தர் அடியேனை பிடித்தார். இந்த கனத்துக்குரிய ஊழியத்தை செய்வதற்கு என்னை அபிஷேகம் பண்ணினார். என்னை நம்பி இந்த ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உண்மையுத்தமாய் செய்யும்படிக்கு இதுவரைக்கும் கர்த்தரை பலப்படுத்தி வருகிறார் என்று தைரியமாய் சொல்ல முடியும். ஏன் சொல்லுகிறேன்? என்னை சந்திக்கும் காலத்திலே நான் கர்த்தரை அறிந்து கொண்டேன். எனக்கு ஒரு சந்திப்பின் காலம் கடந்து வந்தது. என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் கர்த்தர் நம்மை சந்திக்கிறவராய் காணப்படுகிறார். இந்த சந்திக்கும் காலத்தை நீ என்ன செய்யாமற் போகாதே, அறியாமற் போகாதே. அருமையானே, நகரத்தை பார்த்து அவர் என்ன செய்தாராம்? கண்ணீர் விட்டு அழுது அவர் சொல்லுகிறார் இவ்விதமாய் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாயிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ சிந்திப்பாயானால். சமாதானத்துக்கு ஏற்றதை சிந்திக்க வேண்டுமா? எது சமாதானத்தை கொடுக்கும்? சுவிசேஷம் சமாதானத்தை கொடுக்கும். ஏனென்றால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது சமாதானத்தின் சுவிசேஷம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இந்த சுவிசேஷத்தினால் தான் மனுஷனுடைய வாழ்க்கையில சமாதானம் கிடைக்கிறது. சுவிசேஷத்தை வாசித்தவனுடைய வாழ்க்கையில சமாதானம் வரும். ஏனென்றால் இயேசு சொல்லும் போது சொன்னார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு என்ன செய்கிறேன்? கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு என்ன செய்கிறது இல்லை, கொடுக்கிறது இல்லை என்று கர்த்தருடைய வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்க முடியும். அருமையான கர்த்தருடைய ஜனமே, இந்த சமாதானத்தின் சுவிசேஷம் என்று சொன்னேனே, ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். ரோமர் 10:15. அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்கள். எதை அறிவிக்கிறார்களாம்? சுவிசேஷமாய் சமாதானத்தை. ஐநாத்தான் ஏசாயா 52ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஏசாயா 52:7. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து. அப்ப 2 இடத்திலும் சமாதானத்தின் சுவிசேஷம் என்று வேதம் சொல்லுகிறது. சுவிசேஷம் எங்கெல்லாம் சென்றதோ அங்கெல்லாம் என்ன உண்டாயிற்று? சமாதானம் ஏற்பட்டது.
என்றால் கிறிஸ்து தம்முடைய சமாதானத்தையே நமக்கு என்ன செய்கிறார்? கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு என்ன செய்கிறது இல்லை, கொடுக்கிறது இல்லையே. சமாதானத்தினாலே நம்முடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் அவர்தான் என்ன செய்கிறவர்? நிரப்புகிற தேவனாய் காணப்படுகிறார். மாத்திரமல்ல, அந்த சமாதானத்தின் தேவன் தான் உங்களோடு கூட இருக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலையிலே கர்த்தருடைய ஜனமே, நம்மை சந்திக்கும் காலம் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? தேவன் வேதாகமத்தில் யாரையெல்லாம் சந்தித்தார் என்று ஒன்றெண்டு காரியங்களை நான் சொல்லி கர்த்தருடைய வசனத்துக்குள்ள கடந்து போகும்படியாய் விரும்புகிறேன். வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தையும் 18ஆவது வசனத்தையும் வாசிப்போம். நீ போய் இஸ்ரவேலின் மூப்பரை கூட்டி அவர்களிடத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமாய் சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை என்ன செய்தேன் கண்டேன். 18ஆவது வசனம். அவர்கள் உன் வாக்குக்கு செவி கொடுப்பார்கள். அப்பொழுது நீ இஸ்ரவேலின் மூப்பரும் எகிப்தின் ராஜாவின் இடத்தில் போய் எபிரேயருடைய தேவன் எங்களை என்ன செய்தார்? சந்தித்தார். இங்கே ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தர் சந்தித்தார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் எதற்காய் அவர்களை சந்தித்தாராம்? வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, எகிப்திலே உங்களுக்கு செய்யப்பட்டதை நான் என்ன செய்தேன் கண்டேன். அப்ப எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் என்ன செய்யப்பட்டார்கள்? ஒடுக்கப்படுகிறவர்களாய், பார்வோனாலே எவ்வளவாய் ஒடுக்கப்பட வேண்டுமோ அவ்வளவாய் அவர்கள் என்ன செய்யப்பட்டார்களாம்? ஒடுக்கப்பட்டார்கள் என்று கர்த்தருடைய வசனத்திலே நான் வாசிக்கிறோம். ஆகையினாலே கர்த்தர் முதலாவது சந்தித்ததின் நோக்கம் என்ன தெரியுமா? விடுதலை தரும்படிக்க, பார்வோனுடைய கரத்திலே இருந்து என்ன செய்யும்படியாய், விடுதலை ஆக்கும்படியாக. இந்த வசனத்தில் நீங்கள் வாசிக்கிற வேளையில வசனம் விதமாய் சொல்லப்பட்டிருக்கும். 8வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் எகிப்தியரின் கைக்கு விடுவிக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும், ஏத்தியரும், எமோரியரும், பெர்சியரும், ஏவியரும், எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலவுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் நான் என்ன செய்தேன்? பார்த்தீங்களா? முதலாவது விடுதலையை தரும்படிக்கு கர்த்தர் அவர்களை சந்தித்தேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது கர்த்தர் அவர்களை சந்தித்ததின் நோக்கம் என்ன? 5ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவர்கள் எபிரேயருடைய தேவன் எங்களை சந்தித்தார். நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாய கர்த்தருக்கு பலியிடும்படி. பாருங்கள், எதற்கு? கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு. தேவன் ஒரு மனுக்குலத்தை சந்திப்பார் என்றால் இந்த 2 காரியம் நடக்கும்படிக்கு தான் ஒரு குடும்பத்தையோ ஒரு தனிப்பட்ட நபரையோ சந்திக்கிறவராய் காணப்படுகிறார். எதற்கு? முதலாவது பாவத்திலிருந்து விடுதலை அடைவதற்கு. அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு ஜனங்கள் பாவத்தின் அடிமைத்தனத்தில் காணப்படுகிறார்கள். பாவத்தின் அடிமைத்தனத்தில் காணப்படுகிறவர்களை விடுவிக்கும்படியாய் கர்த்தர் சந்திக்கிறார். 2வது காரியம் கர்த்தருடைய வசனத்தில் அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இப்ப கர்த்தர் நம்மை சந்திப்பதின் நோக்கம் நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். அவருடைய ஜனத்தின் ஆராதனையில் மிகவும் பிரியமுள்ளவராய் காணப்படுகிறவர். கோடான கோடி தூதர்கள் எல்லாரும் பிதாவுடைய சிங்காசனத்திற்கு முன்பதாய் நின்று கொண்டு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று ஓய்வில்லாமல் இடைவிடாமல் அவரை துதித்துக் கொண்டே இரவும் பகலும் காணப்படுகிறார்கள். அவர்களுடைய துதியை பார்க்கிறோம்.
தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட தேவ ஜனத்தினுடைய துதியிலே கர்த்தர் என்ன செய்கிறார்? அதிக விருப்பம் கொள்ளுகிறவராய் காணப்படுகிறார். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறதை நன்றாய் கவனியுங்கள். நாம் ஆராதிக்கிற ஆராதனை பார்க்கும்படிக்கு தேவதூதர்களும் என்ன செய்கிறார்களாம்? குனிந்து கவனிக்கிறார்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. ஒரு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? நம்முடைய ஆராதனைய யார் கவனிக்கிறது? இங்க சுத்தில இருக்கிறவங்க கவனிக்கிறாங்களோ இல்லையோ, பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? ஆசீர்வாத எப்ரோன் திருச்சபையிலே காணப்படுகிற விசுவாசிகள் ஆராதிக்கும் போது தூதர்கள் என்ன செய்கிறார்கள்? உற்று கவனிக்கிறவர்களாய், குனிந்து கவனிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லவே மாட்டீங்களே. உங்க ஆராதனையை தானே கவனிக்கிறாங்க. நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆராதனை தேவனுக்கு எவ்வளவு விருப்பம், தூதர்களுக்கு அதிகமான விருப்பம் காணப்படுகிறது. அவர்கள் கவனிக்கிறார்கள். நாம் கர்த்தரை எவ்விதமாய் ஆராதிக்கிறோம்? தம்மை ஆராதிக்கிறவர்கள் இவ்விதமாய் ஆராதிக்க வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்கிறார்? விருப்பம் கொண்டிருக்கிறார். அவரை ஆராதிக்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும் என்று கர்த்தர் நினைத்து கொண்டிருக்கிறாரே. நாம் கர்த்தரை எப்படி ஆராதிக்கிறோமா? ஆவியில நிறைந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று பிலிப்பியர் 3:3 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியிலே ஆராதனை, பயத்தோடு பக்தியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று எபிரேயர் 12:28 வாசித்தோமே. நம்முடைய ஆராதனை எப்படிப்பட்டதா இருக்கிறது? நீ இரண்டாவது, கர்த்தர் எதற்கு நம்மை சந்திக்கிறவராயிருக்கிறார்? வாசிப்போ யாத்ராகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நான் வாசிக்கலாம். யாத்ராகமம் 25:22. அங்கே நான் உன்னை சந்திப்பேன், அங்கே நான் உன்னை சந்திப்பேன், கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் 2 கேருபீன்களின் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவைகளை எல்லாம் உன்னோடே சொல்லுவேன். வசனம் சொல்லுகிறது, உனக்கு கற்பிக்க போகிறவைகள் எல்லாம் உன்னோடே சொல்லுவேன். இஸ்ரவேல் புத்திரருக்கு ஆலோசனை சொல்லும்படிக்கு கர்த்தர் மோசேயை ஆசரிப்பு கூடாரத்தில் சந்திக்கிறவராய் காணப்பட்டார். வசனம் சொல்லுகிறது, அந்த 2 கேருபீன்களின் நடுவில் இருந்து நான் உன்னோடு கூட என்ன செய்வேன்? பேசுவேன். ஐயா, கர்த்தர் மனுக்குலத்தோடு கூட பேச ஆயத்தமாய் இருக்கிறார். எத்தனை பேர் கர்த்தரோடு கூட பேசி பழகி கொண்டிருக்கிறோம்? அவரோடு கூட பேசுவதில் ஒரு நாளும் சலிப்பு தட்டாது. மனுஷனோடு பேசினாலும் சலிப்பு வரும். கர்த்தரோடு பேசுகிறது அது இன்னும் மேன்மையான ஒரு காரியம். அவர் என்னத்தை பேசுவார்? அவர் பல காரியங்களை பேசுவார். வரப்போகிற காரியங்களை குறித்து உங்களுக்கு என்ன செய்வார்? அறிவிப்பார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறதே. ரகசியங்களை அறிவிக்கிற கர்த்தர் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறதே. நான் செய்ய போகிறதை என்ன செய்வேனோ மறைப்பேனோ என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த காலையில கர்த்தர் உங்களை சந்திக்கிறார் என்று சொன்னால் உங்களோடு கூட ஒரு ஆலோசனை சொல்வதற்காக கர்த்தர் உங்களை சந்திக்கிறார். எத்தனை பேருக்கு கர்த்தருடைய ஆலோசனை தேவை? கர்த்தாவே, எனக்கு உம்முடைய ஆலோசனை தேவை ஐயா. மனுஷனுடைய ஆலோசனையை பார்க்கிறோம், நீர் எனக்கு கொடுக்கிற ஆலோசனை மேன்மையானது, அது சிறந்தது. இந்த உலகத்தில் எத்தனையோ கவுன்சிலர்ஸ் காணப்படுகிறார்கள், ஆலோசனை சொல்லுகிறவர்கள். பிசினஸ் தொடங்குறதற்கு ஒரு ஆலோசனைக்காரர்கள், அதற்கு பணத்தை வாங்கி கொண்டு ஆலோசனை சொல்லுகிறார்கள். ஒரு சிலர் மற்ற எத்தனையோ காரியங்களுக்கு, திருமண காரியங்களுக்கு, குடும்ப பந்தங்களுக்கு, விவாகரத்துக்காக வழக்காடு மன்றத்தில் போனவர்களுக்கு ஒரு கவுன்சிலிங் வைக்கிறாங்க. அதுல 2 பேரோடு கூட பேசுகிறார்கள். அதற்கு சம்மதிக்காவிட்டால் அதை விவாகரத்து கொடுத்து விடுகிறார்கள். அருமையான உலகத்தில் இவ்விதமான ஆலோசனை உண்டு. ஆனால் தேவன் கொடுக்கிற ஆலோசனையே என்ன செய்யும்? நிலை நிற்கும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேருக்கு அந்த ஆலோசனை தேவை? ஆண்டவரே, நீர் எனக்கு ஆலோசனை கர்த்தராயிருந்து என்னை நடத்துவீராக. வேதம் சொல்கிறது, உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன்.
கர்த்தர் நம்மேல் கண்களை வைப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? உனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு உன்மேல் என் கண்களை என்ன செய்து வைத்து என்று சொல்லி எரேமியா சொல்லும் போது சொல்லுகிறார். உனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு, கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு நன்மை செய்யும்படிக்கு தான் கர்த்தர் தம்முடைய கண்களை உன்மேல் வைக்கிறார். உனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு கர்த்தர் செய்கிற கிரியை, அவருடைய ஆலோசனை மேன்மையானது என்பதை மறந்து போகாது. அடுத்தது கர்த்தரின் மனுஷனை சந்திக்கும் போது என்ன சம்பவிக்கும்? ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். பின்பு மக்லோன் கிலியோன் என்னும் 6வது வசனம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார். போதும். கர்த்தர் நம்மை சந்திப்பதற்கு மற்றொரு காரணம், அவர் விடுவிப்பதற்கும் தம்மை ஆராதிப்பதற்கு என்று கேட்டோம். இரண்டாவது காரியம், நமக்கு ஆலோசனை சொல்வதற்காய் கர்த்தர் நம்மை சந்திக்கிறார் என்று கேட்டோம். இங்கே மூன்றாவது காரியம் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஜனத்தை சந்தித்து அவர்களுக்கு என்னத்தை கொடுத்தாராம்? ஆகாரத்தை கொடுத்தார். ஏன் அவர்களுக்கு ஆகாரம் இல்லாமல் போயிற்று? வசனம் சொல்லுகிறது இவ்விதமாய் பாருங்கள். அதே பேஜில் மேல 25வது வசனத்தை வாசிங்க. அந்நாட்களிலே இஸ்ரவேலிலே ராஜா இல்லை, அவனவன் தன் பார்வைக்கு சரிபோனபடிக்கு செய்து வந்தான். நல்ல கவனிப்போ. இஸ்ரவேலிலே யார் இல்லை? ராஜா இல்லை, ஆளுகை செய்கிறவன் இல்லை, குடிமக்களை விசாரிக்கிறவன் இல்லை. ராஜா இல்லாதபடியினாலே அவனவன் தன் பார்வைக்கு சரிபோனபடிக்கு செய்து வந்தானாம். அப்பொழுது நடந்தது என்ன? ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வருகிற நாட்களில் தேசத்திலே என்ன செய்தது? நியாயாதிபதிகள் எப்பொழுதெல்லாம் எழும்பினார்கள், சத்துருக்கள் அவர்களை நெருக்கும் போதெல்லாம் கர்த்தர் சில நியாயாதிபதிகளை எழுப்புவார். பெலிஸ்தர் அவர்களை ஒடுக்கும்படிக்கு வருவார்கள், அமலேக்கியர் வருவார்கள். அப்பொழுதெல்லாம் கர்த்தர் ஒரு நியாயாதிபதியை இஸ்ரவேல் ஜனத்தை மீட்கும்படியாய் விடுவிக்கும்படியாய் எழுப்புவார். சம்கார் என்று சொல்லப்பட்ட ஒரு நியாயாதிபதியை கர்த்தர் எழுப்பினார். சிம்சோன் என்கிற ஒரு நியாயாதிபதியை எழுப்பினார். இவ்விதமாய் கர்த்தர் அநேக நியாயாதிபதிகளை அந்நாட்களிலே எழுப்பினார். அந்த நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வருகிற காலத்திலே தான் என்ன செய்தது? பஞ்சம் உண்டாயிற்று. பஞ்சம் பிழைக்கும்படியாய் நகோமி தன் குடும்பத்தோடு கூட மோவாப் தேசத்துக்கு போய்விட்டார். ஆனால் நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஆனால் ஒரு காரியத்தை நன்றாய் கவனியுங்கள். மோவாபிலே இருக்கும்போது ஒரு நல்ல செய்தி கேட்கிறது. தேவன் தமது ஜனங்களை என்ன செய்திருக்கிறார்? சந்தித்து தங்களுக்கு என்ன செய்து கொடுத்திருக்கிறார்? ஆகாரம் தந்திருக்கிறார். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆகாரம் கிடைக்காத பஞ்ச நாட்கள் வரப்போகிறது. தேவனுடைய வசனம் கிடைக்காத நாட்கள் வரப்போகிறது. அந்த நாட்களுக்கு முன்பதாய் நம்மை கர்த்தருடைய வசனத்தினாலே நிரப்பிக் கொள்ள வேண்டும். எத்தனை பேர் கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிற ஒவ்வொரு நாளும் பைபிளை வாசிக்கிறவங்க எத்தனை பேர் உண்டு? காலையிலும் மாலையிலும் தேவனுடைய வசனத்தை அதிகமாய் வாசிக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தை தேவ வசனத்தினால் என்ன செய்ய வேண்டும்? நிரப்ப வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். எரேமியா 15:16. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டே உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாயிருக்கிறது. சேனைகளின் தேவனாய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிப்பிக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு சிலருக்கு தேவனுடைய வசனம் எப்படி இருக்கின்றால் அது கசப்பாய் காணப்படுகிறது. எரேமியா தீர்க்கதரிசியே
சொல்லும்போது அதை குறித்து அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை ஒன்று உண்டு. அநேகருக்கு கர்த்தருடைய வசனம் கசப்புள்ளதாய், அது வேண்டாததாய் காணப்படுகிறது. பாருங்கள், வாசிப்போமா? எரேமியா 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். எரேமியா 6:10. அவர்கள் கேட்கும்படி நான் யாரோடே பேசி எச்சரிப்பேன், அவருடைய செவி விருத்த சேதனம் இல்லாதது, அவர்கள் கேட்க மாட்டார்கள். கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு நிந்தையா இருக்கிறது, அதன் மேல் அவர்களுக்கு என்ன இல்லை. இன்னைக்கு எத்தனை பேருக்கு கர்த்தருடைய வசனம் நிந்தையா இருக்கிறது? ஒருத்தர் சொல்லும் போது சொன்னார், பைபிள் வாசித்தா நல்ல தூக்கம் வருது பாஸ்டர். என்ன வருதா? கனநித்திரையின் ஆவி, அந்த பொல்லாத பிசாச முதலாவது விரட்டணும். நான் சொன்ன முதலாவது பைபிள் வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்றீங்களா? கர்த்தாவே, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு என் கண்களை என்ன செய்யும்? திறந்தருளும் ஆண்டவரே. வேதத்தில் ஏராள அதிசயங்கள் உண்டே. ஜெபத்தோடு கூட நாம் வேதத்தை வாசிப்போமானால் உண்மையாகவே இந்த வேத வசனம் நமக்கு எப்படி இருக்கும்? தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் எப்படி இருக்கிறது? 19ஆம் சங்கீதத்தில் அதை குறித்து பக்தனாகிய தாவீது சொல்லுகிறார். வாசிப்போமா? 19ஆம் சங்கீதம். அவைகள் பொன்னிலும் 19ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசு பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும். பார்த்தீங்களா வேதத்தை எவ்வளவு நேசிக்கிறோம்? தாவீது சொல்லும் போது 119ஆம் சங்கீதத்தில் நாள் முழுவதும் அது என்னுடைய தியானம் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வேத வசனத்தை வாசிக்கணும். நாம் இந்த பிரசங்கத்தினுடைய ஆரம்பத்தில் வசனத்தை வாசித்தோம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிறவர்களும் வாசிக்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களின்படி எல்லாம் கை கொள்ளுகிறவர்களும் எப்படிப்பட்டவர்கள்? பாக்கியவான்கள். கர்த்தருடைய ஜனமே, பாக்கியவான்கள் யார் என்றால் வசனத்தை கேட்கிறவர்கள். வசனத்தை கேட்கிறதுனால என்ன வருகிறது? விசுவாசம் வருகிறது. விசுவாசம் கேள்வியினாலே வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வருகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வசனத்தை எவ்வளவாய் கேட்கிறோமோ அவ்வளவாய் நமக்கு என்ன வரும்? விசுவாசத்தில் நம் பலன் கொண்டு வீறு கொண்டு எழும்புகிறவர்களாய் காணப்படுவோம். தேவன் ஒரு நாள் தம்முடைய வசனத்தை வீணாய் அனுப்புகிறவர் அல்ல. தாம் அனுப்புகிறது காரியம் வாய்க்கும்படிக்கு அவர் அனுப்புகிறவராய் காணப்படுகிறார். கர்த்தர் ஆகாரத்தை அவர்களுக்கு கொடுக்கும்படிக்கு கொடுத்த செய்தியை குறித்து அவர்களை சந்தித்து அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார். அடுத்த ஒரு காரியம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். எல்லாரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றி இருக்கிறார் என்று சொல்லி தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்று சொல்லி தேவனை என்ன செய்தார்கள்? மகிமைப்படுத்தினார். தேவன் தமது ஜனங்களை என்ன செய்திருக்கிறார்? சந்தித்திருக்கிறார். அருமையானே, அந்த நாட்களிலே கர்த்தர் யார் என்று அறியாத ஜனங்கள், தேவனுடைய வல்லமை அறியாத ஜனங்கள். ஆனால் கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை அறிவித்தது மட்டுமல்ல, பலத்த கிரியைகள் அவர் மூலமா என்ன செய்தது? நடைபெற்றது. கர்த்தருடைய வசனத்திலே வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும்
குணமாக்குறவராயும் என்ன செய்தார்? அவர் சுற்றி திரிந்த நாட்களிலே தான் நாயினூர் விதவையனுடைய மகனை கர்த்தர் உயிரோடு கூட என்ன செய்தார்? எழுப்புகிறவராய் காணப்பட்டார். அப்பொழுதுதான் அவங்க சொன்னாங்க, மெய்யாகவே கர்த்தர் தம்முடைய ஜனங்களை என்ன செய்திருக்கிறார்? சந்தித்தார் என்று சொல்லி தேவனை என்ன செய்தார்கள்? மகிமைப்படுத்தினார்கள். தேவன் சந்திக்கும் போது அற்புதங்கள் நடக்கும். தேவனுடைய சந்திப்பு நம்முடைய வாழ்க்கையில அதிசயத்தை காண பண்ணும். வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் அல்லவா? நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலே உன்னை அதிசயங்களை காண பண்ணினது போல இப்பொழுது என்ன செய்வேன்? அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை என்ன செய்வேன்? காண பண்ணுவேன். மீகா 7:15 15 மீகா 7:15 கர்த்தர் இன்றைக்கு அதிசயங்களை காண பண்ணுகிற கர்த்தர். இனி மூன்றாவது காரியத்துக்குள்ள நேரம் கடந்து போய்விட்டது. நான் அதிகமான காரியத்தை சொல்ல விரும்பினேன், ஆனால் இன்னைக்கு முடியாது. கடைசியாக ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். எபேசியர் 5:15-16. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை என்ன செய்யுங்க? நன்றாய் கவனிப்போம். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நாட்கள் எப்படிப்பட்டவைகள்? பொல்லாதவைகள். காலமும் பொல்லாதது. கார் வாஷ் பண்ணும்படிக்கு இந்த கோயம்புத்தூர் பேரூர் பக்கம் ஒரு கம்பெனியில் கொண்டு போய் காரை விட்டுட்டாங்க. வாட்டர் வாஷ் பண்ணுப்பான்ட்டு விட்டுட்டு அவர் அடுத்த நாள் வருகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார். ராத்திரி அங்கே வேலை செய்கிற பசங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போய் பிறந்த நாள் கொண்டாடுறேன்ட்டு எங்கேயோ போய் கொண்டாடிட்டு திரும்பி வரும்போது நேராக கொண்டு போய் மரத்தில் மோதி 5 பேர் செத்து போயிட்டாங்க. இன்னைக்கு பேப்பரில் வந்துச்சு. யோசித்து பாருங்க, எவங்காரோ யார் முதலாளியோ இவங்க அடுத்தவ காரில் இவங்க கொண்டாடி பிறந்த நாள் கொண்டாடி கடைசியில் முடிவில் 5 பேரும் மரணம். நான் நேற்று GH வழியாய் கடந்து போயிருந்தேன். என்றைக்கும் இல்லாத கூட்டம் அந்த பிணவரைக்கு பின்னே காணப்பட்டது. அவ்வளோ டிராஃபிக். அப்போதான் கேட்டபோது சொன்னாங்க, காலேஜ் பசங்க அடிபட்டு செத்து போனாங்கய்யா. இன்றைக்கி 3 ஆக்சிடென்ட் நடந்தது. சூலூரில் ஒரு ஆக்சிடென்ட், ஏர்போர்ட்டுக்கிட்ட ஒரு ஆக்சிடென்ட், எல்லாம் இங்கே தான் இருக்குது. எல்லாவனும் மரித்து போனான். எவ்வளோ பொல்லாத காலம் பாருங்க. பண ஆசை இன்றைக்கு மிகுதியாய் காணப்படுகிறது. சம்பாதிக்கிற பணம் போதும் என்று நினைக்கிறது இல்லை. கிரிப்டோ காயின் கிடைச்சா அதில் நிறைய காசு வருது. இதில் கிடைக்குதா கரை காசு, இதில் போடுங்க முதலீடு. ஏமாற்றுகிறவர்கள் நிறைந்திருக்கிறார். இன்றைக்கு ஒரு பொல்லாத காலம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர் தற்பிரியராயும் பண பிரியராயும். பணத்தின் மேல் ஆசை இருக்கிறது, போதும் என்று நினைக்கிறது இல்லை. விசுவாசிகள் கூட இன்னைக்கு அப்படித்தான். எதில காசு நிறைய கிடைக்கும், அதுல போட்டா நிறைய கிடைக்குமா, இதுல போட்டா கிடைக்குமா? நல்ல கவனிங்க. தொழில் முதலீடு பண்ணுவதில் தவறு இல்லை. ஆனால் தேவனிடத்தில் ஆலோசனை கேட்டு சரியான வழிநடத்தின்படி நாம் செய்வோமானால் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஒரு நாளும் பண ஆசை, பணத்தை நிறைய சம்பாதிக்கணும்னு எந்த வழியையும் நாம் நாட வேண்டாம். உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுங்கள். மாத்திரமல்ல, சரியான முறையில் பணம் சம்பாதிக்க முயற்சி பண்ணுங்க. அதுதான் ஆசீர்வாதம். கர்த்தருடைய வசனம் சொல்லுது, பணப்பிரியராய். இன்னைக்கு உலகத்தில் பணப்பிரியர் தான் நிறைய இருக்காங்க. எந்த வகையில்
ஒரு தம்பதியர் தீபாவளிக்கு பலகார சீட்டு போட்டாங்களாம். ஏராளமான பேர் இது கட்டியிருக்காங்க பணம். அவங்க சொல்றாங்க 1 கோடி ரூபாயை ஏமாத்திட்டு போயிட்டாங்க. யோசித்து பாருங்க. உனக்கு நிறைய தர்றேன் பலகாரமும் இல்லை, ஒன்றும் கிடைக்கல. எல்லாம் ஏமாற்று வேலை. இன்னைக்கு உலகம், இன்னைக்கு விசுவாசிகளும் போய் மாட்டிக்கிறாங்க. பாஸ்டர் அந்த ஃபைனான்ஸில் போட்டேன், இதில் போட்டேன், அதில் போட்டேன், ஏமாத்திட்டு ஓடிட்டான் பாஸ்டர். அருமையானவர்களே, ஜாக்கிரதையாக இருப்போம். பொல்லாத காலமாய் காணப்படுது. மனுஷர் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் பாருங்க. இப்படிப்பட்ட காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். விஸ்தாரமாய் சொல்ல எனக்கு ஆசை உண்டு, நேரம் இல்லை, சுருக்குகிறேன் கர்த்தருடைய வசனத்தை. வசனம் சொல்வது, காலத்தை என்ன செய்யுங்கள், பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிப்பேன். கொலோசியர் 4:5. புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை என்ன செய்யுங்க, பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. ஞானமாய் நடக்க வேண்டும். அருமையானவர்களே, ஞானமாய் நடப்பது எது? யாருங்க ஞானமாய் நடக்கிறா? வாசிக்கலாமா? மனுஷருடைய ஞானம் எல்லாம் என்ன செய்கிறது, முழுகி போகிற காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். ஞானத்தை நாம் மற்றொரு இடத்துல கற்றுக்கொள்ள வேண்டும். வேத வசனம் சொல்லுகிறது. வசனத்தை வாசிப்போமா? நீதிமொழிகளின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பூமியில் சிறியவைகளாயிருந்தும் மகா ஞானம் உள்ளவைகள் நல்ல கவனிங்க. மனுஷர் என்று சொல்லல, பூமியில் சிறியவைகளாயிருந்தும் மகா ஞானம் உள்ளவைகள். அப்படின்னா மனுஷங்கிட்ட என்ன இல்லை, ஞானம் குறைஞ்சு போச்சு, ஞானம் மழுங்கி போயிருச்சு. ஞானம் நமக்கு தேவை. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. தேவ பயம் இன்றைக்கு ஒளிந்து போகிற காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மனுஷரிடத்தில் தேவ பயம் இல்லை. ஆகினால் தான் துணிகரமாய் எதையும் செய்ய பார்க்கிறார்கள். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, பூமியிலே சிறியவைகளாயிருந்தும் மகா ஞானமுள்ளவைகள் 4 உண்டு. அவையாவன, அற்பமான ஜந்துவாயிருந்தும் கோடை காலத்தில் தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பு. அற்பமானதுதான், ஆனால் அது எந்த காலத்திலே ஆகாரத்தை சம்பாதிக்கிறது? கோடை காலத்திலே. மழை வந்தால் வெளியே போக முடியாது என்று தெரியும். ஆகையால் கோடை காலத்தில் ஆகாரத்தை என்ன செய்கிறது? சம்பாதித்து. நல்ல கணங்க, அறுப்பு காலத்தில் தனக்கு ஆகாரத்தை என்ன செய்கிறது? சம்பாதிக்கிறதை சேர்த்து வைக்கிறது. எத்தனை பேர் சேர்த்து வச்சிருக்கோம்? சேவிங்ஸ் எத்தனை பேர்கிட்ட இருக்கு? விசுவாசிகள் ஒரு பங்கு என்ன செய்யணும்? சேமித்து வைக்க வேண்டிய எதிர்காலத்திற்காக. அநேகருக்கு அதை நினைவே இல்லை. பாஸ்டர், பூலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை என்ன செய்ய வேண்டாம், சேர்த்து வைக்க வேண்டாம். பரலோகத்தில் சேர்க்க வேண்டியது சேர்க்கணும். பூலோகத்தில் நமக்கு கொஞ்சமாகிலும் சேர்த்து வைக்க வேண்டுமே. கோடை காலத்தில் அது என்ன செய்கிறது? சேர்த்து வைக்க. அது சேர்த்து வைக்கிறது. அந்த ஞானம் யாருக்கு, எதுக்கு தான் இருக்கு? எறும்புக்கு. இன்றைக்கு விசுவாசிகளும் சரி மற்றவர்களும் சரி எவ்வளவு வந்தாலும் பாஸ்டர் வந்ததெல்லாம் போச்சு பாஸ்டர். நல்ல கவனிங்க. கர்த்தருக்காய் செலவிட்டால் கர்த்தர் கொடுக்க வல்லவர். ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் நமக்காக, நம்முடைய எதிர்காலத்திற்காக சேர்த்து வைப்பது அது பாவம் அல்ல.
நல்லது. அதனால் தான் கர்த்தர் சொல்லும் போது சொல்கிறார், அதை அதனிடத்திலே ஞானத்தை என்ன செய். நீதிமொழிகள் 6:6 சோம்பேறியே நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் அது கோடை காலத்தில் என்ன செய்து தானியத்தை சம்பாதித்து சேர்த்து வைக்கிறது. அதற்கு யாரெல்லாம் இல்ல? முதல்ல பிரபு இல்ல, இரண்டாவது தலைவன் இல்ல, மூன்றாவது அதிகாரியும் தானே ராஜா தானே மந்திரி எறும்புக்கு. ஆனா அது என்ன செய்து சேர்த்து வைக்கிறது. நல்லா கவனிங்க. வேதத்தில் ஒரு அருமையான தேவ மனுஷன் ஒருவன் உண்டு. அவன் கர்த்தருக்கு பயந்தவனாயிருந்தபடியினாலே பஞ்ச காலத்திலே வருவதற்கு முன்னே அவன் என்ன செய்தானாம்? ஆலோசனை சொல்கிறான். பஞ்ச காலங்கள் 7 வருஷம் வரும். ஆகையினாலே நன்றாய் விளைகிற காலத்திலேயே 5 ஒரு பங்குல விளைகிற பங்குல 5 ஒரு பங்கை நாம் வாங்கி நமக்காக என்ன செய்வோம்? சேர்த்து வைப்போம். எதற்கு? பஞ்ச காலத்தில் அவர்களே கொடுக்கும்படிக்கு. நல்ல கவனிங்க. யோசேப்பு பஞ்சகால நன்றாய் விளைந்த காலத்தில் சேர்த்து வைத்த போது பஞ்ச காலத்தில் அவன் குடோன் எல்லாவற்றையும் என்ன செய்தான்? திறந்து எல்லாருக்கும் கொடுத்தான். சேர்த்து வைப்பது பாவம் அல்ல. தானியத்தை கட்டி வைக்கிறவனை என்ன செய்வார்கள்? ஜனங்கள் சபிப்பார்கள். விற்கிறவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் வந்து தங்கும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். எறும்பினத்தில் நான் 3 காரியத்தை கற்றுக்கொண்டேன். ஒன்று, அவைகளின் ஐக்கியம், ஃபெலோஷிப். அருமையானவர்களே, எல்லாம் கூட்டாதான் போகும். சில நேரத்தில் நான் இங்கே வெளியே நின்று பார்ப்பேன். சிலதெல்லாம் அற்பமாய் நீங்கள் ஒருவேளை என்னை நினைத்தாலும் அதை பற்றி நான் கவலைப்படுகிறது இல்லை. எறும்பு போகும். இந்த கட்டெரும்பு வால் பகுதியில் வெள்ளையா இருக்கும். அது போகும். ஒரு 10 எறும்பு ஒன்றன் பின் ஒன்றாய் லைனா கோடு போட்டது மாதிரி போயிட்டு இருக்கும். அதற்குள்ள உண்டாயிருக்கிற ஐக்கியத்தை பாருங்க. இன்னைக்கு நமக்குள்ள விசுவாசிகள் என்று சொல்லுகிறான். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஐக்கியம் எப்படி இருக்கிறது? அது சரியாய் முன்னே போகிற எறும்பையே பின்பற்றி போகிறது. மந்தைக்கு முன்னடக்கிற கடாக்களை போல நம்முடைய ஜீவிதம் காணப்படணும். மற்றவர்களை வழி நடத்துகிறவர்களாய் நாம் ஜீவிக்க வேண்டும். 2வது காரியம், அவருடைய சேமிப்பு, சேவிங்ஸ் அவருடைய காரியத்தில் காணப்படுகிறது. அது தனக்கு எவ்வளவு கிடைக்கிறதோ அவ்வளவுத்தையும் என்ன செய்யறது? சேர்த்து வைக்கிறது. 3வது காரியம், தனக்கு கிடைத்த நாளை, தனக்கு கிடைத்த நேரத்தை என்ன செய்கிறது? பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறது. படிக்கிற காலத்தில் தூங்கிட்டு இருந்தா பரீட்சை எழுதும் போது என்ன செய்வான்? அங்கேயே போய் தூங்கிட்டு தான் இருப்பான். ஏன்? கொஸ்டின் பேப்பரை பார்த்ததுமே பயம் வந்துடுது. ஐயோ, நான் படிக்காதெல்லாம் வந்திருக்கு. புஸ்தகத்தில் இருக்கிறதான கேள்வி கேட்கிறாங்க, வேற எதையும் கேள்வி கேட்கலையே. கேள்வித்தாளை பார்த்ததுமே மயக்க வர்ற மாதிரி இருக்கு. அப்படியே படுத்தவன் தான் முடிஞ்சது. வீட்டுக்கு போனா கேட்கறாங்க, எப்படா எழுதுன? அதெல்லாம் நல்லா எழுதுனேன். எப்படி எழுதுன? நல்லா எழுதுன. எத்தனை மார்க் வரும்? அதெல்லாம் நிறைய வரும். எவ்வளவு மார்க் வரும்போது தான் தெரியும் எத்தனை முட்டை வந்துருச்சு. அருமையானவர்களே, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். இனி காலம் செல்லாது. இந்த உலகத்தில் விசுவாசிகளாய் காணப்படுகிற நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய காலத்தின் நேரத்தையும் நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். நாம் காலத்தை பிரயோஜனப்படுத்துகிறோமா? இந்த நாளில் 3 காரியத்தை உங்களோடு சொன்னேன். அறியாமை உள்ள காலம், மனம் திரும்புகள் என்று சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. 2வது ஒரு காலம் நான் உங்களோடு சொன்னேன், சந்திக்கும் காலம். தேவன் நம்மை சந்திக்க விரும்புகிறார்.
மூன்றாவது ஒரு காலம் பொல்லாத காலம். நாம் இந்த பொல்லாத காலத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஜீவிதத்தை, நம்முடைய காலத்தை பிரயோஜனப்படுத்துவோம். எல்லாரும் எழுந்து நிற்போமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இனி எத்தனையோ காலங்கள் காணப்பட்டாலும் அதெல்லாம் பேசுகிறதுக்கு இப்பொழுது நேரம் இல்லை. இந்த 3 காலத்தை நம்முடைய சிறமேற்கொண்டு நம்ம வீட்டுக்கு போனாலும் சற்று யோசித்து பார்ப்போம். நாம் மனம் திரும்பினோம், இன்னும் மனம் திரும்பாத எத்தனையோ பேர் நம்மை சுற்றிலும் இருக்கிறார்களே. நம்முடைய குடும்பத்திலேயே மனம் திரும்பாதவர்கள், நம்முடைய உறவினர்களிலே இன்னும் மனம் திரும்பாதவர்கள். நோவா எதிர்காலத்தில் வரப்போகிற வெள்ளத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். ஆனால் நோவாவின் பிரசங்கத்தை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். ஆனால் குறிப்பிட்ட நாள் வந்தது. கர்த்தர் நோவாவை பார்த்து சொன்னார், உன்னிடத்தில் மிருகத்தை எல்லாம் சேர்த்துக்கொள் என்று எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டார். கடைசியில் கர்த்தர் மழை வருவதற்கு முன்னே நோவாவையும் குடும்பத்தார் 8 பேரையும் பேழைக்குள்ள விட்டு கதவை கர்த்தரே அடைத்து விட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, கதவு அடைக்கப்படுகிற ஒரு நாள் ஒன்று உண்டு. அடைக்கப்பட்டால் யார் தட்டினாலும் அதற்கு பிறகு திறக்காது. 10 கன்னிகைகள் மணவாளனை சந்திக்கும்படிக்கு அவர்கள் ஆயத்தப்பட்டு புறப்பட்டு வந்தார்கள். மணவாளன் வருகிறான் என்று கேள்விப்பட்ட போதுதான் தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். ஆனால் 5 பேருடைய தீவெட்டிகள் நன்றாய் எரிந்து ஜுவாலித்து பிரகாசம் கொடுத்தது. 5 பேருடைய தீவெட்டிகளோ அணைந்து போயிற்று. காரணம் எண்ணெய் இல்லை. அந்த நேரத்தில் விற்கிற இடத்துல போய் வாங்கும்படிக்கு போய்விட்டார்கள். மணவாளன் வந்தார். ஆயத்தமாயிருந்த 5 கன்னிகைகள் அவரோடு பிரவேசித்தார்கள். கதவு அடைக்கப்பட்டது. விற்கிற இடத்திலே போய் எண்ணெயை வாங்கி கொண்டு வந்து கதவை தட்டினார்கள். ஐயா, எங்களுக்கு கதவை திறவும் என்று உள்ளே இருந்து ஒரு சத்தம் வந்தது. நான் உங்களை அறியே, நீங்கள் எவ்விடத்தாரோ? இந்த சத்தத்தை நாம் கேளாதபடிக்கு மணவாளனா இயேசுவோட மன அறைக்குள்ளே பிரவேசிக்கத்தக்கதாய் நாம் ஆயத்தப்படுவோமா? இனி காலம் செல்லாது. பிரியமான தேவஜனமே, there is no more time. இனி காலம் செல்லாது. காலம் குறுகினதாயிருக்கிறது. காலம் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. பகற்காலம் இருக்கும் மட்டும் நாம் கர்த்தருடைய கிரியைகளை செய்ய வேண்டியதாயிருக்கிறது. ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. ஐயா, ஒருவனும் கிரியை செய்ய முடியாது. அந்த ராக்காலம் வருகிறது. அந்த ராக்காலத்திற்கு முன்னே நாம் பகற்காலத்திலே பகலுக்குரியவர்களாய் நீதியின் வஸ்திரம் தரித்துக் கொண்டு ரட்சிப்பின் சால்வையை போர்த்து கொண்டவர்களாய் கர்த்தருடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாய் ஜீவிக்க கர்த்தர் நமக்கு சகாயம் செய்யட்டும். நம்மை ஆயத்தப்படுத்துவோமா? நம்மை கர்த்தருக்கு ஒரு விசை கூட இந்த காலையிலே அர்ப்பணிப்போமா? கர்த்தர் நல்லவர் ஐயா. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவர்களை நீ சிந்திப்பாயானால் நலமாயிருக்கும். அதற்கு பின்பு நாம் சிந்தித்தாலும் அந்த நேரம் கிடைக்காதே. தேவனுடைய கிருபையை ஒருவனை இழந்து போகாதபடிக்கு கிருபையை பற்றி கொள்வோம். இந்த நாள் ரட்சணிய நாள். இதுவே அனுக்கிரக காலம். இன்றைக்கே கர்த்தருக்கு நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராய் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஜெபிப்போமா? பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காய் தம்மை நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இன்றைக்கு எங்களோடு நீர் பேசினீர், அதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு கிடைத்தது ஐயா. கர்த்தாவே, காலம் இனி செல்லாது.
இனி காலம் சமீபமாயிருக்கிறது, நம்முடைய வருகையின் நாள் என்று சொல்லி கேள்விப்பட்டோம். அறியாமை உள்ள காலம் என்று கேள்விப்பட்டோம். நம்மை சந்திக்கும் காலம் என்று கேட்டோம். பொல்லாத காலம் என்று நாங்கள் கேள்விப்பட்ட ஐயா, நாங்கள் இந்த காலங்களிலே எவ்விதமாய் ஜாக்கிரதையாய் ஜீவிக்க வேண்டும் என்று கர்த்தர் இந்த காலையில் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஜாக்கிரதையோடு உம்மை பற்றி கொண்டு உம்மை பின்பற்றி வர எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து கூட இருப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.